குழந்தைக்கு ஆயுள் இல்லை, இந்த குழந்தைக்கு கல்யாணம் இல்லை, இந்த குழந்தைக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி பேரண்ட்ஸை பயம் காட்டி பணம் பறிக்கக்கூடிய, பயம் காட்டி பணம் பறிக்கிற அமைப்புல தாங்க ஜோதிடம் இருந்தது. வணக்கம், நான் உங்களுக்கு ப்ரோஸ். நமக்கு எண்கணி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தையும் வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்கக்கூடிய விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது விக்கி ப்ரோஸ் அஸ்ட்ராலஜி சோசியல் மீடியாக்களை ஃபாலோ பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து தோழர்களுக்கும் நமது நன்றிகள். ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. எஸ் பிரதர், 100% ட்ரூ. I'm also astrologer. Before this, I checked my ஜாதகம் with you. You said, sure you can be an astrologer. It may not. Okay. என்ன சொல்றீங்க? ஜோதிடத்தை இந்த ப்ரீவியஸ்ல வந்து கேள்வி கேட்டிருக்கிறீங்க. அப்ப புதன் லக்னத்தில் இருந்தா நான் வந்து இது நோயும் இல்லை கிரிமினலும் இல்லைன்ற மாதிரி சில விஷயத்த சொல்லியிருந்தீங்க. அதுல நான் என்ன சொன்னேன், மகர லக்னத்துக்கு திக்பலமான புதன் எப்படிங்க உங்களை கிரிமினலா ஆக்குவாரு? இந்த இடத்துல அவர் உங்களை ஜோதிடரா என்ன கணக்கு கணிதம் சார்ந்தவரா என்ன மாத்துவாருன்னொடனே நானும் ஆமா கன்சல்டேஷன்ல வந்தப்ப இது உங்களுக்கு வரும் அப்படின்னு சொன்னீங்க. இப்ப எனக்கு வருதுன்னு சொல்றீங்க. பிரதர், உண்மையிலேயே இதை நான் பெருமையா தான் சொல்லுவேன். ஏன்னா நேத்து ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருக்கும் போது நான் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஐயா மலேசியால ஜோதிடம் அப்படின்ற ஒரு டாபிக் வந்ததுன்னா விக்னேஸ்வரனை கடந்து விக்னேஸ்வரனை சொல்லாம ஜோசியத்தை பேசவே முடியாது. அந்த அளவுக்கான சில விஷயங்களை ஜோதிடத்துக்கு பண்ணியிருக்கிறேன். அப்ப என்ன பண்ணிருக்கிறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, அது ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு இதுங்க. அது எல்லாத்தையும் விட்டுட்டு இது பண்ணு அப்படின்னு தோணும்ல, இந்த மாதிரி ஒரு விஷயம். இதுல என்னுடைய நோக்கம் என்ன? நீங்க பாட்டுக்கு எல்லா ஜோசியரையுமே குறை சொல்லிட்டு போவீங்க. ஓகே, ஜோதிடத்துல ஒரே ஒரு விஷயம் தாங்க. உங்கள் எதிரில் வர்றவங்களுக்கு இப்போ அவரு எந்த விஷயத்துல இருக்கிறாரு அப்படின்றத அவருக்கு சொல்றது. இதுல இன்னொரு விஷயம் கேட்டீங்க அப்படின்னா, என்கிட்ட வர்ற கிளைனுக்கு ஒண்ணுமே இல்லைங்க, ஏங்க ஜாதகம் பார்க்க வந்தீங்கன்னு கேட்பேன். இல்லைண்ணே எல்லாம் வருஷம் முடிஞ்சிடுச்சு, பார்க்க சொன்னாங்க, அதான் பார்த்தேன் அப்படின்னுவாங்க. இந்த மாதிரியான நிலைப்பாட்டுல நீங்க ஜோதிடரா இருக்கணும். இந்த மாதிரியான ஜோதிடர்களை உருவாக்கணும். இவ்வளவுதான். ஏன்னா என்கிட்ட ஜாதகம் பார்க்கிற நிறைய பேருக்கு நான் என்கரேஜ் பண்றது இன்னொரு விஷயம். நீங்கள் ஜோதிடராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஜோதிட நாலேஜ் இருக்கிறவங்க தான் உங்ககிட்ட ஜாதகம் பார்க்க வருவாங்க. ஏன்னா நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள், நீங்க எப்படி கன்வே பண்றீங்க, இதெல்லாம் அவங்களுக்கு புரியும். அதனால அவங்க வரும்போது இந்த கேள்வியோட வருவாங்க. நேத்து ஆந்திர பிரதேஷ்ல குடுக்குல ஒரு இடம். அப்ப அவர் கால் பண்ணி பேசுறாரு. ஐயா, நான் உங்களோட வீடியோவையும் ஐயாவோட வீடியோவும் பார்ப்பேன். நானும் ஜோதிடர். ஆனா எனக்காக சில விஷயம் கேட்கணும்னு. அப்ப நான் அவருக்கு அந்த விதிகளோட, நீங்க இந்த லக்கணமா, இந்த லக்கணத்துக்கு செவ்வாய் இங்க இருந்து அதை பண்ணுவாரா? அப்ப செவ்வாயில உங்களுக்கு நோய் கடன் வரணும். ஏன்னா நீங்க மிதுன லக்னம். அப்ப சொல்லிட்டே வந்து அதே போல ஜோதிடமும் தெரியும். ஆமாங்க, எனக்கு ஜோதிடம் தெரியும்னு சொன்னாரு. இதுல என்ன, ஜோதிடர்களை உருவாக்குவது குறிப்பாக போலியா பயம் காட்டுறாங்கல்ல. ஏன் உனக்கு இந்த தேவையில்லாத வேலை அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு நம்ம மாதிரி ஒரு இயல்பு நிலையில இருக்கிறவங்களுக்கு சில விஷயம் வந்து புரியுது. சில பேரண்ட்ஸ் இருக்கிறாங்கல்ல, குறிப்பாக குழந்தைகளை டார்கெட் பண்ணி இந்த குழந்தைக்கு ஆயுள் இல்லை, இந்த குழந்தைக்கு கல்யாணம் இல்லை, இந்த குழந்தைக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி பேரண்ட்ஸை பயம் காட்டி பணம் பறிக்கக்கூடிய, பயம் காட்டி பணம் பறிக்கிற அமைப்புல தாங்க ஜோதிடம் இருந்தது. ஜோசியக்காரனை பார்த்தாலே சிரிக்கிற நிலைமை இருந்துச்சுங்க ப்ரீவியஸ்ல. இது இல்லைன்னு சொல்ல போறீங்களா? யாருமே சொல்ல முடியாது. நானே ஜோதிடர்களை பார்த்து சிரிச்சிருக்கிறேன். நானே வந்து ஜோசியம் பார்க்க வந்துட்டாங்களான்னு சொல்லியிருக்கிறேன். ஆனால் இந்த ஜோதிடம் கடந்த ஒரு 5 வருஷத்துல எப்படி மாறி இருக்குன்னு பார்த்தா, நிறைய இளைய தலைமுறையினர், யங்ஸ்டர்ஸ் வந்து நிறைய பேர் ஜோதிடத்துக்குள்ள வந்திருக்கிறாங்க. ஏன் வந்திருக்கிறாங்க? ஏதோ ஒண்ணு இருக்குப்பா இதுக்குள்ள அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்குல்ல, அதனை உணர்ந்ததால வந்திருக்காங்க. இல்லாம போன ஜென்மம் அடுத்த ஜென்மம் தாத்தா கிணத்துல விழுந்துட்டாரு, மந்திரம் பண்ணிட்டாங்க, செய்வனை வச்சுட்டாங்க, சாபம் விட்டுட்டாங்க, இந்த கேட்டகரியில இருந்தா இன்னாரும் இந்த யங்ஸ்டர்ஸ் இந்த ஜோதிட துறைக்குள்ள வந்திருக்க மாட்டாங்க. நம்புறீங்களா? அப்போ ஏதோ ஒரு உண்மை அவங்களுக்கு தெரியுது, இதுல என்னமோ இருக்குது, இவனுங்க தான் உழப்பிட்டானுங்க, மற்றபடி இது வந்து ஒரு நல்ல ஒரு சாஸ்திரம் தான்றத புரிஞ்சுக்கிட்ட இளைய தலைமுறை இப்ப அதை நெறியா ஃபாலோ பண்ணிட்டு வராங்கன்றது தாங்க உண்மை. உண்மையிலே ஐயா குருஜி ஐயாவுடைய சில அந்த அவருடைய கருத்துக்களை கொஞ்சம் பாலிஷ் பண்ணி இங்க புரியுற மாதிரியான விஷயத்த தான் கன்வே பண்ண நானும் கண்டுபிடிக்க கிடையாது. ஆனால் அது ரீச் ஆகிருக்குது ப்ராப்பரான இடத்துல, நிறைய ஜோதிடர்களை உருவாக்கி இருக்குது. அதுல ரொம்ப பெரிய சந்தோஷம் அப்படின்னு சொல்லுவேன். உண்மையிலே உனக்கு என்னையா வேணும்? எனக்கு ஒரு 1000 ஜோசியக்காரங்க மலேசியால உருவாயிடணுங்க. அதுதான் என்னோட உண்மை, சத்தியமான உண்மை. அதுதான் 1000 ஜோசியக்காரங்க வந்துட்டாங்கன்னா இந்த போலி ஜோதிடர்கள் ஜோசியம் பார்த்து இதுக்குள்ள கல்யாணம் பண்ணலாம் கல்யாணம் பண்ணிருங்கன்னு சொல்லி டிவோர்ஸ் ஆகி வாழ்க்கையை பிரச்சனையா இழக்கிறவங்க மாதிரியான பிரச்சனைகள் இல்லாமல் போகும். இதுதாங்க என்னுடைய நோக்கம். அதுல நீங்களும் ஒரு ஒரு நபராக இருக்கிறதுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள். சரிங்களா? நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நல்லது நடக்கும், எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.